Hey guys, welcome back to data coaching. இன்னைக்கு நம்ம day 60 of 80 day data analytics course பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்குது பைத்தான் சீரீஸ்ல pandas libraries. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா replace functionsனா என்ன, loc and iloc functionsனா என்ன என்னோட கிளாஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ before starting the class, I would like to introduce about our data analytics master class. நீங்க ஒரு டேட்டா ஃபீல்டில் என்ட்ரு ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க, இல்லை ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மாஸ்டர் கிளாஸில் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணுறோம். அதோட டாபிக்ஸ் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதோட எக்ஸ்ட்ரா போனஸாக as per the industry requirement we have added AWS அப்படின்ற ஒரு கிளவுட் டெக்னாலஜியும் கோபைலட் அப்படின்ற ஒரு AI ஜென்ரேஷன் கோர்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா you can reach me on Instagram, LinkedIn. Interview questions, job related details, job openings பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have a WhatsApp group. அதோட லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். If you are willing, join in our community. So let's get started with today's topic. So today now I am on my Jupyter notebook. So first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாண்டாஸ்ல ஒர்க் பண்றதுக்காக நம்மளோட பாண்டாஸை இம்போர்ட் பண்ணணும். That is very important. So இந்த இடத்துல நான் import pandas as PD அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த PD அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் இந்த பாண்டாஸோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் அண்ட் ரன் த கோட். செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கோடில் வந்து டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் CSV அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் நம்மளோட டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் பண்ணிட்டு என்னோட டேட்டாவோட டீட்டெயில்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல df.head அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இந்த df.head அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த ஹெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 ரோஸை பார்த்து டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ செலக்ட் அண்ட் ரன் த query. சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட டேட்டாவை லோட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டாவோட ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா wherever we have the 26 in our data set. For example, இப்போ ரோல் நம்பர் 3ல நமக்கு 26 இருக்கு, ரோல் நம்பர் 2ல 26 இருக்கு, ரோல் நம்பர் 4ல 26 இருக்கு. ஸோ இந்த 26 அப்படின்ற இந்த ஒரு நம்பரை வந்து நான் வந்து 30 அப்படின்ற ஒரு நம்பரால ரீப்ளேஸ் பண்ண விரும்புறேன். How can I do this? So let me open this data first. So this is the data set we are using. நம்ம previous classல யூஸ் பண்ண same data set தான். So now we will go to our Jupyter notebook. So இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக என்ன கோட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா df அப்படின்றது data frame dot replace அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். So இந்த dot replace அப்படின்றதுக்குள்ள ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல என்ன வேல்யூவை எதால ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 2 ரீப்ளேஸ், நம்ம எந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போறோம் 26. ஸோ அதை 2 ரீப்ளேஸ்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. எதால ரீப்ளேஸ் பண்ண போறோமோ அத values equal to 30 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. So now I will select the code and select the cell and run the query. So நம்மளோட அவுட்புட்டை பாருங்க. wherever நமக்கு எங்கெங்கெல்லாம் 26 இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 நம்பர் ரோல் நம்பர் 2ல வந்து நமக்கு 26 கம்ப்யூட்டர்ல 26 இருக்கு. இப்போ இங்க பாருங்க ரோல் நம்பர் 2 நமக்கு 30 சேஞ்ச் ஆயிருச்சு. தேர்ட் ரோல வந்து மேக்ஸ் 26 இருந்தது, நமக்கு தேர்ட் ரோல் நம்பர்ல மேக்ஸ் 30 சேஞ்ச் ஆயிருச்சு. அதே மாதிரி similarly whereas in fourth roll numberல second chemistry 26 இருக்கு, இங்க நமக்கு fourth 30 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம 26 30 ஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா கூட நம்மளால ஒரு சிண்டெக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல to replace அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணாம டைரக்டா நம்மளால எழுத முடியும். எப்படி df டாட் சேம் அதே ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு வித்தின் அ பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் வேல்யூ எதால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு I will close it and run the query. So இப்பயும் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கும். I will show you. For the third பாருங்க, third ரோல நமக்கு 30 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு, செகண்ட் ரோல் நம்பர்ல கம்ப்யூட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபோர்த்ல நமக்கு 30 கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது டைரக்டா நீங்க 2 ரீப்ளேஸோ இல்ல வேல்யூவே அந்த வேல்யூவை அப்படின்றத எழுதாம சிம்பிளி பேராமீட்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தா போதும். செகண்ட் நம்ம மல்டிபிள்
வேல்யூஸ் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் ஆல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கான கோட் டேட்டா ஃப்ரேம் டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தின் அ ப்ராக்கெட்டில் இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 51, 52, 53 இந்த 3 வேல்யூமே நான் வந்து இன்னொரு வேல்யூவால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஏ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ இதை நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கலாம், ஒரு நம்பர்ஸா எடுத்துக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. நான் இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் 51 இருக்கு, 52 இருக்கு, 53 இந்த 3 நம்பரையுமே ஏ அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ now I'll close the query and run the function. ஸோ இப்போ பாருங்க எனக்கு எங்க இருக்கு 51, 52, 53 எங்க இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். Now we have 51 in 23 ரோல் நம்பர்ல நமக்கு 51 இருக்கு, 22 ல 50 இருக்கு, 24 ல 52 இருக்கு. ஓகேங்களா? So now we will go to our notebook 22. So பாருங்க 23 ல நமக்கு 51 இருந்ததெல்லாம் ஏன்னு சேஞ்ச் ஆயிருச்சு. 24 ல வந்து நமக்கு என்ன இருந்துச்சு 24 we have 52. So இந்த 52 எல்லாம் இங்க நமக்கு ஏன்னு சேஞ்ச் ஆயிருச்சு. 25 ல நமக்கு 53 இருக்கு. So இந்த 53 எல்லாமே ஏ நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. So இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் வேல்யூஸை கூட சிங்கிள் வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். So next மல்டிபிள் வேல்யூஸாலே நம்மளால ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும், ஒரே சிங்கிள் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்றது அப்படின்னா df டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓபன் தி பிராக்கெட், ஓபன் தி ஸ்கொயர் பிராக்கெட், ஓபன் தி பிராக்கெட், ஓபன் தி ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 51, சேம் அதே நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன் 52, T3. Now this all has to be replaced by மறுபடியும் இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூஸ் மென்ஷன் பண்ண போறதுனால ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு A வால ரீப்ளேஸ் ஆகணும், அதாவது 51 எல்லாமே A ஆல ரீப்ளேஸ் ஆகணும், 52 எல்லாமே B ஆல ரீப்ளேஸ் ஆகணும், 53 எல்லாமே C ஆல ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேங்களா? C ஆல ரீப்ளேஸ் ஆகணும். ஓகே, I'll close the function, I'll close the square bracket and I'll close the function. Okay, now I'm going to run the query. So இப்போ பாருங்க 23 ல வந்து நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா 51 இருந்தது. So it all replaced by A. 24 ல நமக்கு 52 இருந்தது, 52 எல்லாம் B ஆல ரீப்ளேஸ் ஆயிருச்சு. 25 ல 53 இருந்தது, 53 எல்லாம் C ஆல ரீப்ளேஸ் ஆயிருச்சு. Not only here இந்த டேட்டா செட்ல வேற எங்க அந்த வேல்யூ பிரசன்ட் ஆயிருந்தாலுமே எல்லாமே கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு காலம் ஸ்பெசிஃபிக்கா நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் we can do this. அதாவது இப்போ எனக்கு பர்டிகுலரா பிசிக்ஸ் அப்படின்ற காலம்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலயுமே சேம் அதே வேல்யூ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? சோ அதுக்கான query எழுதுவோம் df within a bracket குள்ள நம்ம இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் காலமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ எந்த காலம் பிசிக்ஸ் அப்படின்ற காலமை மட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால வித்தின் அ கொட்டேஷனுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் த ஸ்கொயர் பிராக்கெட் டாட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன்? ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? ஓகே, அதில் ஓப்பன் த பிராக்கெட், ஓப்பன் அ ஸ்கொயர் பிராக்கெட். ஒன்ஸ் அகைன் நம்ம என்னென்ன வேல்யூ மென்ஷன் பண்ண போறோம். இந்த தடவை 50, 51, 52 மூணு வேல்யூ எடுத்திருக்கேன். I'll close the square bracket, இதை எதால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். So I'm going to replace it with x. 50 எல்லாமே x ஆல ரீப்ளேஸ் பண்ண போறேன், 51 எல்லாத்தையும் y ஆல ரீப்ளேஸ் பண்ண போறேன், 52 எல்லாத்தையுமே z ஆல ரீப்ளேஸ் பண்ண போறேன். Okay, so z I have taken. I'll close the quotation, I'll close the square bracket and I'll close the function. Now I'll select and run the query. So இப்போ பாருங்க நமக்கு physics அப்படின்ற ஒரு பர்டிகுலர் காலம்ஸ்ல மட்டும் இந்த சேஞ்ச் இருக்கு. 50 எங்க இருக்கு அப்படின்றத பாப்போம். So let us see where we have 50. In roll 22 ல நமக்கு 50 is there. I'll check it. பாருங்க. So இப்போ நல்லா பாருங்க நமக்கு இங்க வந்து 21 காமிக்குது. ரீசன் என்ன அப்படின்னா this is a index number. Actually இது roll number கிடையாது. இந்த இடத்துல நமக்கு physics மட்டும் தான் appear ஆயிருக்கு. So index வந்து 21 இருக்கு. Actually 21 index என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா roll number 22 தான் 21 indexல இருக்கு. So அப்ப 50 is replaced by x. 22 அப்படின்றது வந்து it is actually a 22 பாருங்க. Actually 22 அப்படின்றது 23 roll number. So 22
23 ரோல் நம்பர்ல நமக்கு என்ன இருக்கு 51 இருக்கு. ஸோ 51 இருக்கிறனால தட் இஸ் ரீப்ளேஸ் பை y. ஆக்சுவலி இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது இண்டெக்ஸ் நம்பர், இட் இஸ் நாட் த ரோல் நம்பர். ஸோ 50 எல்லாம் எக்ஸ் ஆலையும் 51 எல்லாம் y ஆலையும் 52 எல்லாமே z ஆலையும் நமக்கு ரீப்ளேஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் காலம் நீங்க மென்ஷன் பண்ணும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தி அதர் காலம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் df டாட் replace. ஓகே, ரீப்ளேஸ். இப்போ வித்தின் அ பிராக்கெட்டுக்குள்ளக்க நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வேறெவர் வி ஹேவ் தி ஒரு கேரக்டர்ஸ் மேபி ஏல இருந்து இசட் வரைக்கும் அப்பர் கேஸா இருக்கலாம், லோவர் கேஸா இருக்கலாம், எல்லாத்தையுமே எனக்கு ஜீரோவால ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, ஹவு கேன் ஐ ரைட் த query ஃபார் திஸ் அப்படின்னா ஏ டு இசட். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து கேபிட்டல் நம்ம மென்ஷன் பண்றோம், அதே மாதிரி லோவர் கேஸும் மென்ஷன் பண்ணணும், ஏ டு இசட். ஸோ அப்பர் கேஸா இருந்தாலும் லோவர் கேஸா இருந்தாலுமே இட் ஹேஸ் டு be replaced. See இந்த இடத்துல நல்லா கவனிங்க, என்னோட quotation வந்து outside of this நான் மென்ஷன் பண்ணணும், not inside. ஓகே, நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில என்னோட quotation நான் மென்ஷன் பண்ண போறேன். ஓகே, so this has to be replaced by 0. Now I'll close the function and run the query. நல்லா கவனிங்க, இதை நான் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருந்திருக்காது. என்ன சொல்லியிருக்கோம், a z இருக்க எல்லா இடத்துலயும் 0வால ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். where we have a z, let us check. See actually நம்மளோட டேட்டால a b c d அப்படின்ற கேரக்டர்ஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லைக் இன் ரோல் நம்பர் 21 22 23 24ல a b c d e அப்படினு ஆட் பண்ணிட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிருக்கேன். so what I'm going to do is once again I am going to upload the file. so அதோட ஃபைல் பாத் நான் வந்து இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். so just I am going to upload it again, control plus c கொடுத்துட்டு I'm going to load it again. I'll copy this and I will paste it here and load it. okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா once again same இந்த ஒரு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைல்ல வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். see here இன்னும் நமக்கு இந்த இடத்துல abcd அப்படின்னு தான் இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா we have a parameters called regex அப்படின்றது it is nothing but a regular expressions. இந்த regular expression is equal to true அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணா மட்டும்தான் இந்த கேரக்டர்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகும் ஜீரோவால. ஓகேங்களா? so how can I mention that same இதே query எழுதிக்கோங்க. இந்த query எழுதிட்டு இப்போ இந்த இடத்துல கமா ஜீரோக்கு அப்புறமா கமா regex is equal to true அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணணும். so இந்த இது எதுக்காக அப்படின்னா regular expression is equal to true அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்னோட replace அந்த அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஒர்க் ஆகவே ஆகாது. so now I'll close the functions. இந்த parameter mention பண்றதுக்கு மறந்துடாதீங்க. now I'll run the query. so இப்போ என்னோடத பாருங்க, 21ல வந்து எனக்கு a இருந்தது, it has been replaced by 0. 22b இருந்தது, replaced by 0. 23ல c இருந்தது, replaced by 0. 24ல d இருந்தது, that has been replaced by 0. so அப்ப இந்த இடத்துல என்னோட parameter regex is equal to true அப்படின்றது ரொம்ப ரொம்ப important. so this is how you have to use the replace functions in pandas. ஒரு particular numbers replace பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி different methodsல உங்களால replace பண்ணிக்க முடியும். so next function என்ன, நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா actually நம்ம ரெண்டு important functions பார்க்க போறோம், that is loc and iloc. loc அப்படின்றது location அப்படின்றத சொல்லும். ஓகேங்களா? iloc அப்படினா index location அப்படின்றத பத்தி தான் அதோட short form. so இத பத்தி தான் நம்ம next பார்க்க போறோம். so அதுக்காக I have created a new notebook. இதுக்கு நம்ம entirely new file யூஸ் பண்ண போறோம். so this is the data I am going to use. so இந்த data எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. in column A I have this roll number, column B ல வந்து sections is there, column C ல branch, physics, chemistry, maths, computer, and in column H we have DOB, that is date of birth. so இப்போ நம்ம pandas import பண்ணி read underscore csv function யூஸ் பண்ணி இந்த ஃபைலை நம்மளோட நோட்புக்ல import பண்ண போறோம், லோட் பண்ண போறோம். so I'll go first import pandas as pd. ஒரு நியூவான நோட்புக் கிரியேட் பண்ணும்போதுமே நீங்க இந்த import pandas as pd கொடுத்தா மட்டும்தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். so first நம்ம செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைலை லோட் பண்றதுக்காக data frame அப்படின்ற ஃபங்க்ஷன்ல .read underscore csv அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட ஃபைல் பாத் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இதோட எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல index underscore column is equal to roll number அப்படின்ற ஒரு பாராமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம்.
ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் 0 1 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் இயர்லியராக நம்ம ஒர்க் பண்ணதை பாருங்கள். ரோல் நம்பர் 1க்கு நமக்கு டிஃபால்ட்டாக இண்டெக்ஸ் 0 இருக்குது. பட் நான் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னோட இண்டெக்ஸை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வாட் எவர் த ரோல் நம்பர் ஐ ஹாவ் அதையே இண்டெக்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ df டாட் ஹெட் அப்படின்றது எடுத்திருக்கேன். இந்த டாட் ஹெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் 5 row ஆஃப் த டேட்டா நமக்கு கொடுக்கும். ஸோ ஐ கேன் see the structure of the data. So now I will select and run the data. ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு 0 1 அப்படின்ற டிஃபால்ட் இண்டெக்ஸிங் கிடையாது. ரீசன் நம்ம பேராமீட்டர்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னோட ரோல் நம்பர் தான் எனக்கு இங்கே இண்டெக்ஸா வந்திருக்கு 1 2 3 4 5. அப்போ என்னோட இண்டெக்ஸிங் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால அப்படி வந்திருக்கு. ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா df டாட் லோக் அப்படின்றது என்னோட லொகேஷன் வித்தின் அ பிராக்கெட்குள்ள நான் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த query நான் ரன் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா லொகேஷன் 1ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்றது இட் இஸ் த ஹியர் இந்த ரோல் நம்பர் 1 அப்படின்றதா இந்த இடத்துல என்னுடைய டேட்டா. ஓகேங்களா? சப்போஸ் பிகாஸ் இங்கே வந்து எனக்கு இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நம்பரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஆகும். நவ் ஐ வில் செலக்ட் அண்ட் ரன் இட். ஸோ இப்போ பாருங்க செக்ஷன் ஏ பிரான்ச் வந்து சிஎஸ் ஃபிசிக்ஸில் 56 57 58 59 டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னா நீங்கள் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ 5th ரோல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா what I have to mention df டாட் லோக் அப்படின்றது லொகேஷன். எதோட லொகேஷன் 5th ரோல இருக்கக்கூடிய லொகேஷன் எனக்கு வேணும். now I will do it and run the query. so 5th ரோல எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க cs 23 27 28 29 5101. so இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரோல இருந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த ரோவை நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆகி வரும். so இந்த இடத்துல இண்டெக்ஸ் இட்ஸ் நாட் ஃப்ரம் 0. so அதனால நீங்க 1 2 3 4 5 அப்படின்னு டைரக்டாவே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுல நமக்கு அரே ஆஃப் நம்பர்ஸ்மே கொடுக்க முடியும். சோ அரே ஆஃப் ரோஸ் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் a range of columns. இப்போ இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் நம்பர் 1 பார்த்தோம், அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் 5, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் எடுத்து பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா df டாட் லோக் வித்தின் அ பிராக்கெட்குள்ள எனக்கு அரே ஆஃப் நம்பர்ஸ் வேணும். சோ இந்த அரே ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்காக ஐ ஹேவ் டு மென்ஷன் இன்சைட் இன்னொரு ஒரு லிஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். df டாட் லோக் open the bracket, once again open a square bracket. இதுல எனக்கு இப்போ for example 5 6 7 8 இந்த 4 இதுமே வேணும் அப்படின்னா உள்ள நீங்க ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்க அரே அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? once again I will close the square bracket and run the query. ஸோ இப்போ பாருங்க எனக்கு 5 இண்டெக்ஸ் நம்பர் 5ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், இண்டெக்ஸ் நம்பர் 6ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், இண்டெக்ஸ் நம்பர் 7ல, இண்டெக்ஸ் நம்பர் 8ல இருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து செக்ஷன் ஏ பிரான்ச் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்படின்னு வந்தது. ஒரு அரேக்குள்ள ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா நமக்கு டேட்டால இருக்க மாதிரி அதே ஒரு ஃபார்மேட்ல நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரி ஸ்பெசிஃபிக்கான நம்பர் மட்டும் இதுல இருந்து எடுக்கணும், அந்த லொகேஷன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னாலுமே என்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு காலம்ல இருக்கக்கூடிய 5th ரோல் நம்பர்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸோட, அதாவது 5th ரோல் நம்பர் 5th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் மட்டும் வேணும், கெமிஸ்ட்ரி பிரான்ச் செக்ஷன்ஸ் மேக்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலுமே I can do this. So ஒரு specific column எப்படி எழுதுறது அப்படின்னா df டாட் loc within a square bracketல இப்போ எனக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர் வேணும், I want இண்டெக்ஸ் நம்பர் 5 கமா எந்த காலம்ல இருந்து வேணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு காலம்ல இருந்து வேணும். I'll close the square bracket and now I'll run the query. ஸோ இப்போ பாருங்க எனக்கு 5thல என்னோட பிசிக்ஸ் மார்க் இஸ் 20 through அதை மட்டும் எனக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் உங்களால எடுக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதை மட்டும் எடுக்கணும் பண்ணனும் அப்படினாலுமே you can do it. So next ma'am என்னால இந்த மாதிரி ஒரே ஒரு பர்టిక్యులர் ரோ மட்டும் தான் எடுக்க முடியுமா, ரேஞ்ச் ஆஃப் ரோ எடுக்க முடியாதான்னு கேட்டா yeah that is also possible. அதுக்கு எப்படி query எழுதணும், df டாட் லோக் within a bracket குள்ளக்க நான் என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோட ரேஞ்ச் ஆஃப் அரேவை நான் மென்ஷன் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5th ரோல இருந்து I want it till 10th row வரைக்கும் எனக்கு வேணும். ஓகேங்களா? 5ல இருந்து 10 வரைக்கும் வேணும் கமா but I want for the subject இந்த physics இல்லாம we will go ahead with the
chemistry போய்க்குவோம். So I'll type a chemistry. I'll close the square bracket. Now I'll run the query. So இப்ப பாருங்க 5ல இருந்து 10 index number because நம்ம இங்க வந்து 5 to 10 mention பண்ணிருக்கோம். So 5ல இருந்து 10 வரைக்கும் கிடைச்சிருக்கு. Plus corresponding chemistry values நமக்கு கிடைச்சிருக்கு. So for the 5 27 next errorல இருக்கு 13 14 கரெக்ட்டா வந்திருக்கு. So இந்த மாதிரி உங்களோட ஒரு range of arrayயும் கூட எடுக்க முடியும். So இந்த மாதிரி நீங்க உங்க டேட்டா different sets of data set யூஸ் பண்ணி இந்த functions எல்லாத்தையுமே நீங்க practice பண்ணி பார்க்கலாம். So next வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த locate function யூஸ் பண்ணும்போது I can able to filter the data also. For example இப்போ எனக்கு physics அப்படின்ற ஒரு கேட்டகரியில less than 50 marks எடுத்திருக்க ஸ்டூடண்ட்ஸ் அந்த கண்டிஷன் satisfy ஆகக்கூடிய rows மட்டும் ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா அதையும் என்னால பண்ண முடியும். So அதுக்கான query df.loc function யூஸ் பண்ணிக்குவோம். So loc இப்போ என்னோட கண்டிஷன் என்ன அப்படினா என்னோட df வந்து physics ஆ இருக்கணும். That is my conditions. So என்னோட first condition நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் physics. Okay, I'll close the square bracket. But இந்த இடத்துல இன்னொரு ஒரு conditions இருக்கு. என்ன அப்படினா எனக்கு physics columnல வேணும். But it should be lesser than 50 marks கீழ இருக்கிறது வேணும். எல்லாமே எனக்கு வேண்டாம். Okay, once again I'll close the square bracket. Now I'll run the query. So இப்போ என்னோட output பாருங்க. So see the output what I am getting. என்னோட physics marks பாருங்க 23 45 23 12 45. So அப்ப எனக்கு 50 க்கு கீழ இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஓட எல்லாத்தையுமே filter out பண்ணி எனக்கு கொடுக்குது. See my index number is also changing. Continuous இல்லாம 2 4 5 7 10 அப்படினு சொல்லிட்டு இருக்கு. சோ அப்பனா நமக்கு filter out பண்ணி less than 50 கொடுக்குது. Suppose இப்போ எனக்கு இதுவே greater than 80 satisfy பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஓட மார்க் பார்க்கணும் அப்படினா I can also do that like df.loc. okay, open the square bracket. மறுபடியும் df mention பண்ணுங்க டேட்டா ஃப்ரேம்ல இருந்து எந்த ஒரு காலம் நீங்க எடுக்க விரும்புறீங்க அப்படினு சொல்லிட்டு this time also I want to take physics. Close the square bracket. இப்போ என்னோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படினா greater than இருக்கணும். greater than 80 marks குறியது எனக்கு வேணும். ஓகேங்களா? கமா so now I'll close the function one more time. Close the function and run the query. So இப்போ பாருங்க என்னோட physics marks எல்லாமே greater than 80 ஆ இருக்குது மட்டும் தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. So next என்னால ஒரு கண்டிஷன்ஸ் இல்ல இன்னொரு ஒரு கண்டிஷன் கூட மென்ஷன் பண்ண முடியும். என்ன அப்படினா எனக்கு I want the marks of max whoever scoring greater than 80 in physics. அதாவது physicsல 80 மார்க்குக்கு மேல அதிகமா இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸ் ஓட physics marks எனக்கு வேண்டாம். அவங்களோட max மார்க் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். இந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. How can we do this? So df dot நம்ம வந்து loc function because location base பண்ணி நம்ம எடுக்க போறோம். Open the bracket. இப்போ வந்து data frameல எந்த column அப்படின்றத கண்டிஷனை மென்ஷன் பண்ண போறோம். df once again open the square bracket. இந்த இடத்துல நம்ம physics அப்படின்ற column base பண்ணி தான் பண்ண போறோம். So give this in a quotations. Okay, now we will close it. So நம்மளோட கண்டிஷன் இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படினா it should be greater than 80 ஆ இருக்கணும். ஓகேங்களா? So greater than 80. But இந்த இடத்துல எனக்கு first condition apply ஆயிட்டு return பண்ண வேண்டியது என்ன அப்படினா I want to return the max subject. எனக்கு physics subject வேண்டாம். ஓகேங்களா? So once again close the function. So இங்க அதாவது first நம்ம physics open பண்ணது இங்க close பண்ணிட்டோம். df.loc அப்புறம் open பண்ண function வந்து next நம்ம close பண்ணனும். Now I'll run the query. So it's a typo error. df கிட்ட வந்து ஒரு dot வந்துருச்சு. So I'll delete it and run the query again. So இப்ப பாருங்க நமக்கு என்ன இருக்கு அப்படினா greater than இருக்கக்கூடிய எல்லா இதுமே வந்திருக்கு 3 6 12 14. அப்ப இவங்க எல்லாம் greater than 80 ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். பட் நான் கேட்டிருந்தது எனக்கு அவங்களோட physics மார்க்ஸ் வேணாம் max மார்க் வேணும் அப்படினு. சோ அவங்களோட max மார்க் பாருங்க 26 29 19 at last we have a error. சோ என்ன எரர் காமிக்குது. சோ இந்த மாதிரியும் கூட உங்களால filter out பண்ணி எடுக்க முடியும். இந்த location அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படினா ஒரு ஸ்பெசிபிக் உங்களுக்கு உங்களோட டேட்டாவை எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி filtering change பண்ணி உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ இந்த எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க டிஃபரண்ட் டேட்டா செட் வச்சு. அப்போ உங்களால இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது iLocation அதாவது இண்டெக்ஸ் லொகேஷன் ஃபங்க்ஷன். So இந்த iLocation என்ன பண்ணோம் அப்படினா இப்போ ஆக்சுவலி நம்ம லொகேஷன்ல நம்ம என்ன பண்ணோம் இதோட இண்டெக்ஸ் வேல்யூ டிஃபால்ட்டா இருக்குறத நம்ம சேஞ்ச் பண்ணோம். டிஃபால்ட்டா நமக்கு இங்க 1 அப்படின்ற இடத்துல நமக்கு ஆக்சுவலி இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் 0வா இருக்கணும். 2ன்ற இடத்துல 1 இருக்கும். 3ன்ற இடத்துல 2 இருக்கும். சோ அத நம்ம சேஞ்ச் பண்ணோம். பட் இந்த iloc அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டா நம்ம என்ன பைத்தான் நமக்கு ஒரு இண்டெக்ஸிங் கொடுக்குதோ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு
ரோல் நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் எடுக்கணும். A, CS 56, 57, 58. ஸோ இந்த ரிசல்ட்டை நான் எடுக்கணும் அப்படின்னா இங்க நான் டிஃபால்ட்டா என்னோட இண்டெக்ஸிங் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். DF iloc ஓகே வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணா மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் ரிட்டர்ன் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல இந்த iLocல வந்து டிஃபால்ட் இண்டெக்ஸிங் தான் இது எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ வில் செலக்ட் அண்ட் ரன் த query. ஸோ இப்போ பாருங்க எனக்கு செக்ஷன் A பிரான்ச் CS இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் எடுக்கணும். இப்போ நீங்க லோக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா 1 யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் நீங்க iloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதா இருந்தா இந்த இடத்துல 1க்கு பதிலா நம்ம 0 அப்படின்றத யூஸ் பண்ணணும். Then only you can fetch that data. இப்போ for example உங்களுக்கு ஒரு range of data எடுக்கணும் அப்படின்னா how you can take that? So அதுக்கான query எப்படி எழுதலாம் அப்படின்னா df.iloc. இப்போ நம்ம ஒரு அரேக்குள்ள இன்னொரு ஒரு அரே மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ ஒன் வே. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போறோம். எனக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள 0 வேணும், 1 வேணும், give it as a comma 0, 1, 2, 3, 4th ரோ வரைக்கும் வேணும், 5th ரோ வரைக்கும் வேணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட். இது ஒரு வே. இல்ல சப்போஸ் இது நீங்க வந்து இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் எழுத விரும்பல அப்படின்னா கோலன் வச்சு எது வரைக்கும் நீங்க ரெஃபர் பண்ண எடுக்க விரும்புறீங்களோ அதை நீங்க அந்த at the end of the row 0ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு வேணும். ஒன்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. இல்லனா 0, 1, 2, 3. ஸோ இது லாங்கா போறதுனால அதை ஷார்ட்டா பண்றதுக்காக 0 to 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோலன் வச்சு கூட உங்களால பண்ண முடியும். Now I'll close it. பட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ரேஞ்ச் ஆஃப் இது பண்ணும்போது நீங்க டபுள் ஸ்கொயர் பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. Now I'm going to run the query. ஸோ இப்போ பாருங்க நம்ம 0ல இருந்து 5 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க என்ன ஆகும் அப்படின்னா என்னோட ஆக்சுவல் இண்டெக்ஸ் இந்த இடத்துல இங்கே வந்து 0. ஓகேங்களா? இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. ஓகே? ஸோ இந்த இடத்துல லிஸ்ட் அப்படின்னும் போது லாஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு பொசிஷன் தான் நமக்கு இருக்கும். இந்த இடத்துல 0 அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த 5 ரோல் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு 4 இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் எடுக்கும். ஸோ லிஸ்ட் அப்படின்றது அந்த லாஸ்ட் அந்த பொசிஷனை வந்து நமக்கு அவாய்ட் பண்ணிடும். 5 கான்டெக்ஸ்ட் பொசிஷன் நம்ம இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ நமக்கு 5th ரோ வரைக்கும் வேணும் அப்படின்னா 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நல்ல கவனிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டா 0 to 5 அப்படின்னு கொடுக்கும் போது இந்த 5 அப்படின்றது 4th வேல்யூ தான். நமக்கு அந்த லாஸ்ட் ஒரு வேல்யூவை அவாய்ட் பண்ணிடும். உங்களோட இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இதுவே நீங்கள் ஐ வில் erase it just a minute. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா மென்ஷன் பண்ணீங்க 0, 1, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா see what is the output you are getting is இந்த 0 இண்டெக்ஸ் ரோல் நம்பர் 1 தான் வந்து 0 இண்டெக்ஸ் ஆகும். 1 அப்படின்றது இங்க 1 ஆகும். 2 அப்படின்றது இங்க 3 ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணும்போது லாஸ்ட் பொசிஷன் will not be avoided. பட் whereas நீங்க ரேஞ்ச் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணும்போது this fifth பொசிஷன் அப்படின்றது will be considered as a fifth அப்படின்றது fifth பொசிஷனா தான் எடுத்துக்குவாங்க. fifth நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு fifth பொசிஷன் எனக்கு வந்து 0ல இருந்து 5th பொசிஷன் வரைக்கும் வேணும்னு சொல்லியிருக்கனால தான் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், 5th பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே? I hope you all understand this. ஸோ இப்போ நம்ம ரோஸ் ஃபெச் பண்ணுறோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலம் மட்டும் உங்களுக்கு ஃபெச் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ கேன் டூ திஸ். அதை எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து எல்லா ரோவுமே ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலமில் வேணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்றது செக்ஷன். ஸோ இது எனக்கு வேணும் அப்படின்னா ஹவு கேன் ஐ டேக் திஸ்? ஸோ இந்த செக்ஷன் அப்படின்றது இங்கே வந்து இண்டெக்ஸிங் பாருங்க. ரோல் நம்பர் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, செக்ஷன் 1, பிரான்ச் 2, ஃபிசிக்ஸ் 3, கெமிஸ்ட்ரி 4. iLocல வந்து 0ல இருந்து தான் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னா இட் ஹஸ் டு பி அ 1 அப்படின்றது. இப்போ எனக்கு ரோல் நம்பர் வேணும் அப்படின்னா 0 இண்டெக்ஸிங் ஆகும். செக்ஷன் வேணும்னா 1 இண்டெக்ஸிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் டூ திஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய எல்லா ரோவுமே வேணும். எப்படி பண்றது? df.iloc. ஓகே, ஓப்பன் தி பிராக்கெட். எல்லாமே வேணும் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல கோலன் மென்ஷன் பண்ணிக்கோம். வாட் திஸ் கோலன் இண்டிகேட்ஸ் அப்படின்னா ஆல் ரோஸ் கமா எதோட இதுல இருந்து ஆல் ரோஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு இண்டெக்ஸிங் 0வா இருக்கணும். ஸோ ஐ வில் க்ளோஸ் த function and run the query. See இப்ப நல்லா பாருங்க நமக்கு இங்க 0 அப்படின்றதுனால ரோல் நம்பர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரப்போகுது. ஸோ ரோல் நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல 0 மென்ஷன் பண்ணிருந்தேன். சப்போஸ் இப்போ எனக்கு இந்த இடத்துல பிரான்ச் வேணும் அப்படின்னா how can I write this? df dot
iloc, okay, open the square bracket, I want all the rows. So அதனால அதாவது அந்த first columnல இருந்து all rows வேணும். So I am giving a colon comma. எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா I want a branch. இந்த இடத்துல எனக்கு section வேணாம். section அப்படின்றதுனால நம்ம 0 indexing mention பண்ணியிருந்தோம். இப்போ எனக்கு branch வேணும் அப்படின்றதுனால I will index 1. So now I will close the square bracket and run the query. இப்போ பாருங்க எனக்கு roll numberோட எல்லா branch detailsமே mention பண்ணியிருக்காங்க. So இந்த மாதிரி தான் நீங்க iloc function யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு output கிடைக்கும். So the main difference between location and iloc என்ன அப்படின்னா locationல row index வந்து நமக்கு custom column indexா நம்ம எடுத்தோம். நம்ம என்ன எடுத்தோமோ அதுதான் நமக்கு output-ஆ return வந்தது. பட் ilocல வந்து row indexing by default-ஆ என்ன இருக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் நம்ம பண்ணும்போது நம்ம 1 2 3 roll numberல இருந்து நமக்கு டிடெக்ட் பண்ணி கொடுத்தது. iloc யூஸ் பண்ணும்போது by default-ஆ இருக்கக்கூடிய 0 1 2 3ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆனது. ஓகேங்களா? So இப்போ உங்களுக்கு loc and iloc உரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு இன்னும் இது கன்ஃபியூசிங்கா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மென்ஷன் இன் த கமெண்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இது நீங்க வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன, எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.